நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். சாத்திரபரமாக அதற்கு உரை எழுதியவர்கள் உண்டு. இது ஒரு நாயகன் நாயகி பாவமாக அமைய வேண்டும் என்று அந்த கோணத்திலே உரை எழுதியிருக்கிறார்கள். யோகபரமாக உரை எழுதியிருக்கிறார்கள். யோகபரமாக நிற்பதை மறுத்தவர்கள் ஞானபரமாக நின்று உரை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிலர் பக்தி சுவை சூட்டுமாறு அதற்கு உரை கொண்டிருக்கிறார்கள், பேசியும் இருக்கிறார்கள். மகாவித்வான் அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் இலக்கண நோக்கோடு உரை எழுதியிருக்கிறார். அவருடைய தனித்தன்மை அது, இலக்கண நோக்கோடு உரை எழுதுவது. இலக்கண நோக்கிலே ரெண்டு வகை உண்டு. அதாவது இந்த தொடர் எங்கே முடிகிறது, எங்கே தொடங்குகிறது, எந்த மாதிரி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த முறையிலே அமைத்து சொல்லுகிறவர்கள் உண்டு. இன்னொரு வகை, இதிலே உள்ள நுட்பமான விஷயங்களை இலக்கணம் மூலமாக நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பது. இலக்கணத்தில் ரெண்டு வகை உண்டு. சொல் முடிவு காட்டி இந்த சொல் இந்த சொல்லை கொண்டு முடிகிறது, இதற்கு இது வினைமுற்று என்று எழுதி காட்டவில்லையானால் திருவாசகத்துக்கு குற்றம் வந்துவிடும் அப்படின்னு அவர்கள் செய்கிறார்கள். அதனால இலக்கணம் தேவைப்பட்டு அருணையார் அதை மேற்கொள்கிறார். மகாவித்வான் தண்டமான தேசியர் அவர்கள் முழுக்க முழுக்க சைவித்தாந்தபரமாக எப்படி அதை கொண்டு போக முடியுமோ அதை அமைத்தவர் உரை செய்கிறார். வேறு சிலரும் அதை தழுவி உரை செய்திருக்கிறார்கள். மரபு, சாத்திர மரபு இவற்றை வைத்து எல்லாம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல தொடங்கியவர் காசுப்பிள்ளை அவர்கள் அவர் செய்திருக்கிறார்கள். இந்த இலக்கண உரை எழுதும் பொழுது நூலாசிரியர் சில நுட்பங்களை எல்லாம் இணைத்து ஒரு குறிப்பிட்டு காட்டி சென்று விடுவார். அந்த உரையை அருணையார் எடுத்துக்கொள்ளல. அவருடைய இதில் அது வரல. இவர்கள் எல்லாரும் விட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஏன் இவர் இந்த இலக்கணத்தை சொல்லுகிறார், ஏன் இந்த இலக்கணத்தை அவர் அமைக்கிறார், அதுபோக ஒரு ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் அவர் விளக்குகிறார், எது முதல் வரும் எது பின்னால் வரும் என்றெல்லாம் எப்படி விளக்குகிறார். எல்லாவற்றிற்கும் சான்று திருவாசகத்தில் இருக்குது. இருந்தாலும் கூட அவர் எதை எப்படி வலியுறுத்துகிறார், அதில் நான் முன்னமையும் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். திருவாசக சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க என்ற பகுதியில் ஒரு அளபடை சொன்னார். வாழ்க அப்படின்னு ஒரு அளபடை போடுறார். ஏன் வாழ்கன்னு சொன்னாலே அந்த இடத்துல எந்த விதமான மாற்றமும் விடாது. நமச்சிவாய வாழ்க அப்படி நீட்டுறார். அப்படி நீட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது பற்றி நீங்க இப்ப குறிப்பிடுத்து பார்த்தீர்களே. ஆனால் முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த அளபடை இவர் சொல்லுகிறார் என்பது பற்றி. இதுவரை எந்த உரையாசிரியரும் அதை எடுத்துக்கொள்ளல. இரண்டாவது அளபடையை இங்க சொல்றார், காட்டி என்று சொல்றார். நீழ்கடல்கள் காட்டி அப்படி சொல்றார். இந்த காட்டி என்பது அளபடியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, ஏன் இந்த அளபடி எடுத்துக்கொள்கிறார்? அப்படி பார்த்தா இப்ப நான் இலக்கண புலவனா மாறணும், உங்களுக்கு என்னடா இதெல்லாம் கடந்து தானே இங்க வந்த இந்த இலக்கணங்களை எல்லாம் திரும்ப திரும்ப இவர் இந்த இலக்கணத்தை கொண்டு சொல்றாரு என்பதாக அமையலாம். என்னதான் திருவருள் வயத்ததாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்மை நோக்கி அதை செய்கிறார்கள். நம்முடைய நிலைமை என்ன என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் செய்கிறார்கள். இந்த இடத்தில் நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக ஒரு குறிப்பு வைப்பதற்கு வருவதுதான் அளபடை.
அப்படின்னு நான் அதை பண்ணுகிறேன். எந்த நூல் திருக்குறளை படித்தாலும் சரிதான், அதிலேயும் அளபடை வருகின்ற இடம் என்பதாக சொன்னால் அந்த இடத்தில் நின்று அங்கே ஒரு பெரும் களஞ்சியம் இருக்கிறது, ஒரு நிதி குவை இருக்கிறது, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் போட்டு விட்டு போகிறார். அந்த அடையாளத்தை நாம காட்டி என்பதற்கு பாடும் பொழுது ஓசை குறையும், அந்த ஓசை குறைகிற காரணத்தினாலே கொஞ்சம் நீட்டி பாடிட்டு அவர் போய்விட்டார் என்று அளபடைக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்ள. நானும் இலக்கணம் படித்தேன். நீங்க ஒன்று வைத்துக் கொள்ளுங்க, மற்ற இலக்கணங்கள் எல்லாம் நமக்கு சரி. இந்த யாப்பு இலக்கணத்தில் போயிட்டுங்கன்னா பேராசிரியர் இருக்கிறாங்க, நான் சொல்லக்கூடாது. முதல்ல இதுதான் யாப்பு இலக்கணத்தை சொல்றேன், இதுதான் கட்டாயமாக நீங்கள் எப்படித்தான் இதை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒழிவியல் ஒன்று வைப்பான். அதுல முன்ன சொன்ன விதிகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி கடைசியில நீ எப்படி பாடினாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஊற்றுவான். இந்த முதல்ல இப்படி ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க இல்லையா, இதையே குடிச்சிட்டு சில பேர் இருக்குது. ஒழிவியல்ல எது எதற்கு என்னென்ன விளக்கம் சொல்லி அமைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா எந்த விதியுமே ஒத்து வராது. யாப்பிலக்கணத்தை தவிர இவெல்லாம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அவற்றை உணர்த்த வந்தவைகள். அதை சொல்லும் பொழுது அந்த ஓட்டத்திலே வருகின்ற சொல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு இடத்துல அவர் ஒரு மார்க் குறி போடுவது போல ஒரு அளவடையை சொல்லுவார். அந்த இடத்தை நீங்க நின்று சிந்தித்து ஏன் இதை சொல்லுகிறார் என்பதாக நீங்க கொஞ்சம் அமைத்தீர்களேயானால் சில அனுபவ பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மொத்தமாக நான் திருவாசகத்தில் எவ்வளவு இடங்களில் அவர் அளவடை உபயோகித்திருக்கிறார், அது வேற விஷயம். நம்ம சிவபுராணத்தை பொறுத்தவரை இது இரண்டாவது. இப்போ நீழ்கடல்கள் காட்டி காட்டி என்று சொன்னாலும் காட்டி என்று சொன்னாலும் இங்கே ஒன்றும் சீரும் தலையும் சிதையாது, நல்லாவே இருக்கும். ஏன் அவர் அந்த அளவடையை கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக சிலவற்றை நமக்கு அவர் சொல்ல வேண்டும் நினைக்கிறார். அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்குது. அளவடை வர்ற இடங்களில் இப்ப நாம அளவடை வர்ற இடங்கள்ல நாம பெருசா நினைக்கிறது இல்லை. ஏதோ சரி அதையும் நாம சேர்த்து படிச்சுட்டு நீங்க பாராயணம் பண்ணும் போது அளவடைக்காக தனியா நிறுத்தியா பாராயணம் பண்ணுகிறீர்கள் கிடையாது. நாம வீட்டுல பாராயணம் பண்ணும் போது அப்படி பண்றது கிடையாது. அது ஏதோ அவங்க இலக்கணத்துல அது இல்லைன்னாலும் கூட பரவாயில்லை, நம்ம போயிடும். இப்ப நமச்சிவாய வாழ்க என்பது பற்றி யாரும் நான் எழுதுகிறேன் வாழ்க, நம்ம நீங்க முதல்ல நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க என்று ஏன் சொன்னார் என்பது பற்றியா நாம 2 நேரம் பேசியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு முக்கியமான இடம் இந்த காட்டி என்பது. காட்டி இந்த அளவு என்பதற்கும் ஒரு சொல்லை அல்லது எழுத்தை சொல்ல வேண்டிய நேரம், அந்த நேரத்தில் கூட்டி சொல்லுவதும் தவறு, குறைத்து சொல்லுவதும் தவறு. அதுக்கு மாத்திரை என்று அளவு என்று பெயர். கண்ணிமைப்பது அது ஒரு மாத்திரை, கை நொடிப்பது ஒரு மாத்திரை, அளவு கொடுத்துருவாங்க. இப்போ கா என்று சொன்னால் அது ஒரு மெய்யெழுத்து, அதில் உயிர் இருக்கிறது, நீள உயிர் கா என்று வருது. கா என்பதற்கு 2 மாத்திரை, 2 சிட்டிகை தட்டினால் எவ்வளவு அவ்வளவு நேரம்தான். நாம் அப்படி உச்சரிக்கிறது இல்லை, யாருமே உச்சரிக்கிறது இல்லை. இன்னும் சில பேர் நீட்டியே சொல்லி கொண்டிருப்பார்கள். சில பேர் ரொம்ப வேகமாக அமைக்கிற பொழுது அது முடிவதில்லை. இந்த டிவி, அதன் பிறகு வானொலி,
இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து நெருக்கின போன முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க சொல்லுகிற மாதிரி நான் வந்து நிறுத்தி இழுத்து பேசினால் இலக்கணம் குறைபடும். எனக்கு நிகழ்ச்சி மற்றவங்க என்னை பாராட்டின அவசியம் இல்லை. எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்த இலக்கணம் ஒன்று இருக்கு. நீ வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா படிங்க சார், இன்னும் வேகமா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் மெதுவா படிங்க. இந்த மெது வேகம் நாம் உபயோகப்படுத்துறது இருக்குது, இது வந்து நம்ம இலக்கணத்துக்கு ஒத்து வராத விஷயம். நீங்க ஆடியன்ஸை நீங்க வந்து பார்க்கணும். நீங்க வந்து இந்த அளவில் சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு அது வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதியிலிருந்து அந்தம் வரை நான் வந்து இலக்கணத்தை மறுத்துட்டு தான் அங்கே போகணும். இப்போ அதில் வர்ற பெருமை எனக்கு என்ன, அதை விட்டுட்டு நான் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு முடிவு வச்சுட்டேன். ரெண்டுக்கும் போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. எதை எந்த அளவில் உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவு இருந்தால்தான் அந்த எழுத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு அனுபவப்படும். இதுதான் அடிப்படை விஷயம். இந்த எழுத்து எனக்கு அனுபவப்படவில்லை என்பதாக சொன்னால் நீங்க சரியா படிக்கலன்னு சொல்லுவேன். சரியா படிக்கலன்னா நான் தானே படித்தேன் அப்படி இல்லை. அது எந்த நேரம் வரையும் படிக்கணும், எந்த நேரம் வரை உச்சரிக்க வேண்டும், அந்த உச்சரிப்பு தொடங்கி எவ்வளவு நேரத்தில் முடிய வேண்டும் என்று இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு நாம வந்து பண்ண முடியுமா? வந்து சிவபுராணத்தை வந்து 2 நிமிஷத்துலையும் படிக்கிறாங்க, 5 நிமிஷத்துலையும் படிக்கலாம், 10 நிமிஷத்துலையும் படிக்கலாம், அரை மணி நேரத்திலையும் படிக்கலாம். பாராயணம் என்று சொன்னா அதுக்குன்னு ஒரு முறை வச்சிருக்கிறான். பாராயணம் என்று சொன்னால் இந்த நீங்க திருச்சிற்றம்பலம் எல்லாம் சொல்லிவிட்டு அதை தொடங்கினால் ஒரே சீரில் நீங்க வந்து சொல்லிக்கொண்டே வரணும். வரும் பொழுது எங்கெங்க நிறுத்த புள்ளி, எங்கெங்க வந்து கால் புள்ளி வைக்கிற இடம், இதெல்லாம் போட்டு நாம வச்சுக்கணும். முதல்ல அங்க வந்து அதை கொஞ்சம் நிறுத்தி அப்படி அது பாராயணம். நடுவில் வந்து பேசக்கூடாது, வேற சிந்தனை, அதெல்லாம் அதற்கு மேற்பட்ட விஷயங்கள். அப்படி ஒவ்வொன்றிலேயும் ஒரு முறை இருக்கிறது. மணிவாசகர் பெருமான் அந்த முறையை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு காட்டி என்பதற்கும் காட்டி என்று சொல்லுவதற்கு என்ன வேறுபாடு? காட்டி என்பதற்கு நமக்கு தெரியும், நாம் காணுமாறு காட்டுதல். அது நீங்க காட்டுதல் சொல்றது வந்து சாதாரண பொருள் நினைக்கக்கூடாது. நாம் காணுமாறு காட்டுதல் தான் காட்டி என்பதற்கு பொருள். நாம் காணுமாறு காட்டி, அதுதான் காட்டி என்று சொல்வதற்கு பொருள். முதல்ல அவன் என்ன பண்ணணும்னா, காட்டுகின்றவன் நம்முடைய தகுதியை தெரியணும். அப்புறம் அந்த தகுதிக்கு அவன் இறங்கி வரணும். இறங்கி வந்த பிறகு எப்படி சொன்னால் இவன் ஏற்றுக்கொள்ளுவான், இதை காணுவான் என்பதாக அதற்கு வேண்டியவற்றை எல்லாம் துணையாக வைத்துக் கொண்டு நம்மை எழுப்பி காட்டுதல் வேண்டும். அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா காட்டுனதுல பயனே இல்லாத போயிடும், காட்ட வேண்டிய முறையே இல்லாத போய்விடும். அதனால காட்டுகின்றவனுக்கும் சில இலக்கணங்கள் உண்டு, காண்கிறவனுக்கும் சில இலக்கணங்கள் உண்டு. காண்கிறவன் பராக்கு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னான்னா இல்லாத போயிடும். காண்கிறவனுக்கு அந்த சமயத்துல சோர்வு இருக்குதுன்னா இவன் என்னதான் காட்டியும் பயனில்லை. ஆக எல்லாவற்றையும் அவனும் கருதணும். நான் வந்தனே காட்டனே, என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் பெருமான் சொல்லக்கூடாது. அவனும் காட்டுகின்ற முறையில் நின்று காட்ட வேண்டும். காணக்கூடிய எண்ணையும் தயார்படுத்தி காட்டுதல் வேண்டும். அதுக்குதான் நாம எப்போதும் சொல்றது அவன் அருளாலே அவன் தாழ்வணங்க அந்த சொல்றோம். இங்க அவர் என்ன எடுத்துக்கோ, நம்ம என்ன சிந்திக்க சொல்லுகிறார், இந்த இடத்துல என்ன வேண்டும் நம்ம நினைக்கிறார். இந்த காட்டி என்ற சொல்லை அளவிடையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அளவிடைக்கு திரும்ப அர்த்தம் சொல்றேன். கால கணக்கு, ஒரு எழுத்து உச்சரிப்பதற்குரிய கால கணக்கு. அந்த கால கணக்கை கொஞ்சம் நீட்டி சொல்லுகிறது. அது எவ்வளவு தூரம் நீட்டலாம் என்று பொருள் இருக்கிறது. இந்த நீட்டி சொல்லுதல் எதற்காக நீட்ட வேண்டும்?
பாட்டு எழுதும் போது ஓசை சரியில்லையானால் நீட்ட வேண்டும் என்பது இலக்கணம். அது இங்கே பொருந்தாது. பாடிக்கொண்டே போகும்போது இந்த இடத்தில் நீ நின்று கொஞ்சம் அழுத்தமாக சிந்திக்க வேண்டும். நான் மேலோட்டமாக சொன்னாலும் கூட அடையாளம் வைத்திருக்கிறேன். அந்த அடையாளத்தில் நீ குறிப்பாக அதை அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இது இறைவன் இப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவான் என்று அவருக்கு சொல்லி அவர் நமக்கு சொல்லும் பொழுது நான் எங்க அளவடை போட்டுக்கணும் அங்கனை எடுத்து சொல் என்பதற்காக வேண்டி அதை அமைச்சிருக்கிறார். அந்த முறையில் சிவபுராணத்தில் இது 2வது அளவடை. முதல்ல நீங்க அமைத்துக் கொள்ள. இலக்கணம் எழுதின இலக்கணப்படி உரை எழுதுறது அளவடையை பற்றி யாரும் எழுதல. அளவு மாத்திரை, ஒலிக்கும் மாத்திரையை கூட்டி சொல்லுதல், அவ்வளவுதான். ஏன் கூட்டி சொன்னார், என்ன அடிப்படைக்காக கூட்டி சொல்லுகிறார்? 4 விஷயங்களை அவர் சொல்றார். இந்த 4ம் படிநிலை விஷயங்கள் சொல்றார். நமக்கு நேரா அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை உரை பார்த்திருக்கிறோம். உரை பார்த்த பிறகுதான் காட்டி என்பதை நான் எடுத்தேன். ஏன்னா அந்த உரை ஓரளவுக்கு நமக்கு மனசுல போயிருக்கும் என்பதற்காகத்தான் நான் இதை எடுத்தேன். இந்த காட்டி என்பதால் சொல்லி அதில் திரும்ப என்ன சொல்றார், இறைவனுக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கிறார். நல்கி, இறைவனுக்குள்ள பட்டப்பெயர் நல்கி. இது நம்ம பொதுவா இந்த மாதிரி பேர்ல இறைவனை சொல்றதே கிடையாது. இந்த சொல்லை சொன்னா அவனுக்கு காரண பெயர். நீ எனக்கு நல்கிய காரணத்தினாலே உனக்கு நல்கி, நீ எனக்கு இப்படி கொடுத்தாய். இன்னொன்று, இந்த கொடுத்தல்ல பெரும்பாலும் நாங்க விளையாடுகின்ற 3 சொற்கள் உண்டு. தத்துவ ஆசிரியராக இருந்தாலும் தமிழாசிரியராக இருந்தாலும் பண்ணாசிரியர்களை தலையிடுறது இல்லை. அது வரையும் ரொம்ப நல்லது. இவங்களுக்குள்ளதான் இந்த விஷயம். இலக்கண ஆசிரியர்கள், தமிழாசிரியர்கள், தத்துவ ஆசிரியர்கள் இவங்க தான் இந்த இதுல வருவார்கள். அவங்க விளையாடுறது 3 வார்த்தைகள் தான். ஈ தா கொடு. ஈதல், தருதல், கொடுத்தல். அது யார்கிட்ட நீ எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஒத்த நிலை. இப்ப என்ன மாதிரி ஒரு வேற ஒரு உதாரணம் சொல்றேன், அது உங்களுக்கு எளிமையா புரியும். ஒரு பேங்க்ல 3 கேஷியர் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு கேஷியர் தான் பூட்டிட்டு உள்ள உட்காந்துருப்பார். அந்த மாதிரிலாம் உண்டு. இப்போ 2-3 கேஷியர் இருக்கிறாங்க. நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறேன். என்னன்னு கேட்டால் 10,000 ரூபாய் எனக்கு 100 ரூபா தாளாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்காது. 100 ரூபா நோட்டாகவே இருக்காது. உடனே அவர் என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்கவர்கிட்ட உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீ கொடு அப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கல் முறையில் அந்த அந்த கொடுத்தல் தருதல், இவர் அவர்கிட்ட வாங்குறார், திரும்ப அவர்கிட்ட கொடுப்பார், சமநிலையில் இருந்தால் அதற்கு தருதல். நீ கொடுன்னு கேட்கக்கூடாது. நான் பேங்க்ல போய் நீ குடுன்னு கேட்டு அவர் கொடுத்த பணத்தை என்கிட்ட நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னா சண்டைக்கு இருக்கக்கூடாது. ஏதோ நடக்குது விஷயம், நாம் வந்துட வேண்டிய தமிழ் படிச்சங்கிறதுக்காக வேண்டி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ குடுன்னு எப்படி அவரை கேட்கலாம்? நீ தருதல் என்றால் ஒத்த நிலையில் உள்ள 2 பேருக்கு தருதல். நீங்கள் இதை எனக்கு தருதல் வேண்டும்னா ஒத்த நிலை. ஈதல் வேண்டும். ஈதல் வேண்டும்னா தாழ்ந்தவன் உயர்ந்தவனிடத்துல கேட்கும் போது நீ எனக்கு ஈதல் வேண்டும். சரி, கொடு என்பது யார்? எப்படி? உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கு கொடுத்தல். நீங்க ஈதல் வேண்டும்னா அவன் கொடுத்தல் என்பது.
இப்போ கொடுத்தல் என்பது பெரும்பாலும் அவ்வளோவா வர்றதில்லை. இப்போ சன்னிதானங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தால் என்ன பண்ணுவீங்க? அவர் கை நீட்டி வாங்கணும், தட்டுவார்படி அங்கே வச்சுடணும், அவ்வளவுதான். ஏன்னா நீட்டி வாங்கினதாக வரக்கூடாது. பெருமான் அதை பார்க்கறது இல்லை. அவன் 2 கையும் நீட்டி வாங்கினான் நம்மிடத்துல. அதுலேயும் பிட்டுவாணிச்சுக்கிட்ட போய் குடும்பம் 2 கையும் நீட்டி வாங்குறான். இந்த 3 சொல்ல வச்சுத்தான் விளையாடுவது நம்ம தமிழ் தத்துவம் உண்டு. இவர் ஒரு புதிய கான்செப்ட், ஒரு புதிய கருத்துரு அமைக்கிறார். இறைவனுக்கு நல்கின்னு பேர் வைக்கணுங்கிறார். அதாவது நான் எனக்கு தேவை என்று ஒப்புடையவனிடத்தில் கேட்டு பெறுதல், எனக்கு தேவை ஒப்புடையவனிடத்தில் கேட்டு பெறுறது. அதன் பிறகு அதுல உயர்வு தாழ்வுல ஈத்தா கூட வருது. எனக்கு என்ன தேவைன்னே தெரியல. அப்ப நான் எப்படி கேட்பேன்? யார்கிட்ட கேட்பேன்? நான் அது ஒத்தவனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. தனக்கு என்ன தேவை என்று தெரிந்த நிலை குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு உண்டு. பசிக்கிறது, பசி என்று சொல்லவில்லை என்றாலும் கூட ஒரு உணர்வு பிறந்த குழந்தைக்கு இருக்கிறது. அது அழுகையின் மூலம் தெரியப்படுத்துகிறது, கேட்டு வாங்குகிறது. ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்முடைய பிறப்பில நமக்கு எது தேவை என்று தெரியாமலே இருக்கிறது. அவனுக்கு கொடுக்கணும் அவன் நினைக்கிறான். எனக்கு தேவையே இல்லையே, தேவைன்னு தெரியவே இல்லை, இது எதுக்கு எனக்கு அப்படின்னே தெரியல. அவன் முதல்ல இது உனக்கு தேவை, இதை ஜீரணம் பண்றதுக்கு நமக்கு பல பிறவிகள் போயிருக்குது. நமக்கு எது தேவை என்பது பற்றி அப்படியே பல பிறவிகளை நாம இழந்து 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 கடைசியில நமக்கு தேவைகள் இன்னதுன்னு ஒரு பட்டியல் போட்டா, சாப்பாடு, வீடு, அது இது போக இதோ இறைவனை பற்றி கொஞ்சம் ஞானம் தேவைன்னு பட்டியல் போட தொடங்கி அதன் பிறகு 1000 பிறகு எடுத்திருப்போம். அவன்தான் முதலிலே அடிக்கடி நம் உள்ளத்தில் உனக்கு தேவை இது என்று சொல்லுகிறான். சொன்னதோடு அந்த தேவையினுடைய உளதாம் தன்மை சொன்னா இந்த தேவைன்னு ஒருத்தன் சொல்லலாம், ஆனா நமக்கு தேவையில்லாத மாதிரி படும். நான் புறப்படும் போது எங்க வீட்டுல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான் வச்சுக்கொள்ளலாம். என்ன தண்ணி பாட்டில் தேவையில்லை, அங்கங்க தண்ணி கேட்டா கொடுக்க போறான், வாங்கி கொடுத்துட்டு வந்துருப்போம். அதாவது தேவை என்று உணர்த்தினாலும் கூட அது தேவை என்று எனக்கு தெரிவதில்லை. அவர்கள் உணர்த்துவார்கள், ஆனா நமக்கு தெரிவதில்லை. ஆனா தேவையை உணர்தல் என்பது ஒரு ஞானம். இது உனக்கு தேவைன்னு சொல்லிட்டானா அதை உணர்தல் என்பது ஒரு ஞானம் வரும். தேவை தேவையை உணர்ந்த பிறகு நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, தேவை என்று வந்தாலும் கூட கொஞ்சம் அதை உதாசீனம் காட்டுவோம். அதை உடனே ஏற்றுக்கொள்வதில்லை, உதாசீனம் காட்டுவோம். உதாசீனம் காட்டிய பிறகு அவன் என்ன பண்ணுவான், இல்லை இல்லை இது உதாசீனம் காட்டக்கூடியது அல்லது. இத திருமூலர் சொல்றார், உதாசனியாது இருந்தேன், உதாசனியாது இருந்தேன். அது வந்ததெல்லாம் இவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தள்ளிவிட்டு கொண்டே இருந்திருக்கார். அப்புறம்தான் தெரியுது நமக்கு தேவை என்பதாக தெரிகிறது. அது மாதிரி படிப்படியாக உணர்த்தி உணர்த்தி கொண்டு வந்த பிறகு இது நமக்கு தேவை என்று தெரிகிறது. தேவை என்று தெரிந்த பிறகு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. ஏன் முக்கியத்துவம்? அது ஒரு படிநிலையாக நீங்கள் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியத்துவம் ஒரு படிநிலையை கொள்ளணும். ஏன் கொள்ளணும் என்று கேட்டால், ஏனைய தேவைகளை நீங்கள் புறந்தள்ள வேண்டும்.
வெளியில போகும்போது நாம் என்ன பண்றோம், கட்டு சோத்து மூட்டை எடுத்து கொண்டு போறோம். அப்படி எடுத்துக்கொண்டு போற சமயத்தில் சிவா ஐயா வாங்க, அது நமக்கு தேவை என்று தெரிகிறது. தேவை என்றதை நாம எடுத்து வைத்துக் கொண்டு நாம புறப்பட தயாரா இருக்கிறோம். அப்படி வேறு ஒரு தேவை வந்து விட்டு அங்க பார்த்து கொள்ளலாம்னு ஒரு குறைபாடல வருது. இறைவன் நமக்கு செய்யும் போது முதல்ல என்ன செய்கிறான் என்று கேட்டால், உனக்கு தேவை ஒன்றே ஒன்று என்பதை வலியுறுத்துகிறான். உனக்கு தேவை பல நீயாக அமைத்துக் கொண்டது. அவைகள் எல்லாவற்றிலும் விட இந்த ஒன்றுதான் உனக்கு தேவை. இது இருந்தால் எல்லாம் உனக்கு வந்துவிடும் என்பதாகிய ஒரு தேவையை உணர்த்துவதற்கு நாம ஆயிரக்கணக்கான பிறகு எடுத்திருக்கிறோம். அது தெரிந்து கொள்வதற்கு. அப்படி தெரிந்து அந்த தேவை எனக்கு நல்கினான். நல்குதல் இது ஒரு தனி வார்த்தை. இலக்கண முறைப்படி நீங்க அதை பார்க்கணும். இந்த நகாரம் என்ற எழுத்து ஒன்று தொடங்குமேயானால், இப்ப நமச்சிவாயில நகாரம் இருக்கிறது, அது தொடங்குமேயானால் நம்ம தமிழ்நாட்டு வழக்குப்படி அதற்கு சிறப்பு என்று சொல்லிவிடுவார்கள். வடநாட்டு வழக்குப்படி அது நச்சுத்தன்மை உடையது என்பதாக சொல்லிவிடுவார்கள். இந்த ரெண்டு மரபு. இப்ப நக்கீரன் ஒரு வார்த்தை. நக்கீரன் என்பதை தமிழ்நாட்டில் தமிழாசிரியர்கள் முன்னே இருந்தவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. பெரும்புலவர், இறைவனோடெல்லாம் நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டவெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்டவர் தான். ஏனென்றால் ந என்று தொடங்குமேயானால் அது நச்செழுத்து என்பதாக சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற நிலை வடமொழிவாணர்களுக்கு உண்டு. நம்முடைய தமிழ் மரபுப்படி நீங்கள் பார்த்தீர்களேயானால் நச்செள்ளையார், நப்பூதனார், அதில் வர்றது நக்கீரனார். இப்படி நகாரத்தை முதலாக வைத்து பல பெரும் புலவர்கள் நம்ம தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நா என்ற எழுத்தை முதலாக வைத்து. வடமொழி வழக்குப்படி பார்த்தா நா என்பதை முதல் எழுத்தாக அவர்கள் கொள்ளுவது இல்லை. தத்துவம் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் நா முதலாவோதில் அருள் நாடாது, நா முதலாவோதில் அருள் நாடாது. அதனாலேயே திருவாசகத்தை ரொம்ப பேர் படிக்காத விட்டான். நான் முதலாவோதில் அருள் நாடாது அப்படின்னா அப்ப என்ன பண்ண, சி முதலாவோதுகனி சென்று சொல்லிட்டு சாஸ்திரமே நமக்கு இருக்கிறது. மனவாசம் கடந்தார் அதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப நகரத்துக்கு நீங்கள் என்ன பொருள் கொள்ளுவீர்கள்? இப்போ அது ஒன்று வந்துவிடுது நம்மகிட்ட அந்த ஒரு வார்த்தை. இப்போ இப்போ தமிழாசிரியர் தமிழ் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் முடிவு செய்தார்கள், 3 நா நமக்கு தேவையில்லை, ஏதாவது ஒன்று வைத்துக் கொள்ளலாம். எழுத்து சுருக்கம் நமக்கு தேவை, நிறைய எழுத்துக்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், 3 நா நமக்கு தேவையில்லை, 2 லா தேவையில்லை அப்படின்னு தேவையில்லை கணக்கில் பல எழுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் போய்விடும் நம்ம விட்டு. அதை பற்றி கவலை இல்லை. ஆக இது தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும்னா அதனுடைய அடிப்படை பொருளை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளவர்கள் நம் மத்தியில் வளர வேண்டும். அவங்க தான் அதை கட்டி காப்பாற்றி பிடிக்க முடியும். இப்போ நமச்சிவாயை நம்ம விட்டு போயிட்டுது. அது சொல்ல மாட்டேன், நான் எடுத்த உடனே சிவையை நம்ம தான் சொல்லுவேன், நமச்சிவாயை சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்களே எங்கிட்ட இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால் தத்துவமே அதை சொல்லுகிறது. அதில் இப்போ நக்கீரன் அதுக்கு எப்படி நீங்கள் எழுத வேண்டும் என்பதாக சொன்னால் புதிய மாற்றம் வந்திருக்கிறது. நல்கீரன் நகரத்தை விடாம நா கீரன் என்று வரும்போது இக்கு சேர்த்து நக்கீரன் என்று எழுதுவதுதான் மரபு எல்லாரும் இதுலையும். அதில் ஒரு உரை எழுதியிருக்காரு. இப்போ என்கிட்ட கொடுத்தார், நான் அதுக்கு முன்னுரை கொடுத்துறேன், நற்கீரன். காரணம்
என்ன சொல்றான்னு சொன்னா, நகாரம் ஓடி போயிடும் போது நம்ம விட்டு நக்கீரரும் ஓடி போயிடுவார். என்ன பேரெல்லாம் கீரன் கீரன் என்று வருகிறது. கீரனுக்கு உபதேச படலம், கீரனுக்கு அருள் செய்த படலம் என்றெல்லாம் வருது. அங்கெல்லாம் நாய் என்ற எழுத்து இல்லவே இல்லை. நக்கீரன் என்றால் நக்கீரன் என்று எழுத வேண்டும். நக்கீர ராமுறை தன் முருகாற்று படைய தக்கோல நாடோறும் சாற்றினால் அப்படின்னு சொல்லுவோம். இக்கு போட்டு வருது. அது நகரம் கூடாது என்பதற்காக வேண்டி அதான் நக்கீரன் என்பதாக சேர்க்க வேண்டும். மணிவாசக பெருமான் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்கிறார். அவருக்கு நகாரத்தை வடமொழி வழக்காக கொள்ளுகின்ற வேண்டாம் என்று கொள்ளுகின்ற அந்த அமைப்பு இல்லை. ஏன்னா நமச்சிவாய என்பதற்கு தான் சொல்லியிருக்கிறார். முதல் தொடக்கமே அதுதான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் நல்கி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். அதனாலதான் அளபடையில நீங்க அவனுடைய பெயரை நீங்க சேர்த்து கொள்ள வேண்டும், அதுக்கு தனி தத்துவம் உண்டு அப்படின்னு சொல்ற பகுதி தான் இந்த மேலே வருகின்ற பகுதி. இந்த நல்கி என்பதற்கு என்ன என்று கேட்டால் கொடுத்தல், அவனே கொடுத்தல். நமக்கு தேவை உள்ள போது கொடுத்தெல்லாம் வராதல்ல. உனக்கு தேவை என்று உணர்த்தி, உனக்கு வேண்டியது என்னது என்று உணர்த்தி கொடுத்தல். அதாவது இப்போ சிறு குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது என்ன என்ன அதற்கு எப்போது தேவை என்பதெல்லாம் சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லி, இந்த நேரத்தில் இந்த பாட்டில் இது இருக்கு சாப்பிடு, அதற்கு பிறகு இந்த நேரத்தில் இது எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து அனுப்புவது போல இறைவன் நமக்கு சொல்லி சொல்லி நம்முடைய தேவையை உணர்த்தி அவன் கொடுக்கிறான். தேவையை உணர்த்தி கொடுக்கும் போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏனைய தேவைகள் எல்லாம் நமக்கு அற்று போவதற்கு என்ன வழி என்பதையும் காட்டுகிறான். நமக்கு தேவை நாம் அமைத்துக் கொண்டது வேற, என்னென்ன தேவைகள்லாம் இருந்தாதான் அவன் நாம் அமைத்துக் கொள்வது வேறு. இறைவன் நமக்குரிய ஒரே ஒரு தேவையை தானே தெரிந்து தானே அதை நமக்கு உபதேசித்து ஏனைய தேவைகளை எல்லாம் மறக்கடிக்க செய்து அந்த ஒன்றை அவனே நமக்கு அனுபவத்திற்கு கொடுக்கிற. அனுபவித்த பிறகுதான் ஆமா இது முக்கிய தேவை நமக்கு தெரியும். அந்த மாதிரி கொடுப்பதற்கு நல்கி என்ற ஒரு பெயரை சொல்லுகிறார். திருவாசகத்திலே 2 பிரிவுகள் இப்படி வருகின்றன. நீங்க எடுத்துக்கொண்டால், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையாறுகளுக்கு என் கைதான் தலை வைத்து, அந்த அப்போ மெய்யில் உடம்பில் தொடங்கி கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள போகிற முறை. இப்போ சொல்ற முறை அது இல்லைங்கிற, இது வேற முறை. அதையும் ஒத்துக்கிறார். இப்போ மெய்தான், இப்போ உங்களுக்கு கடவுள் உணர்ச்சி தோன்றுகிறதுன்னா முதல்ல உடம்பில் ஒரு நடுக்க உண்டாதல் வேண்டும், விதிர் விதிர்ப்பு உண்டாதல் வேண்டும், மெய்தான் அரும்புதல் வேண்டும். விதிர் விதிர்ப்பு அந்த உடம்புல தொடங்கி அப்புறம் மனதுக்கு மனதிலிருந்து நெஞ்சத்துக்கு போய், நெஞ்சத்திலிருந்து உள்ளத்துக்கு போய் அப்படியே போகும் அந்த கடவுள் உணர்வு என்பதை மணிவாசக பெருமான் ஒத்துக்கொள்கிறார். இறைவன் கொடுத்தானேயானால் அந்த முறை மாறுபடும்ங்கிறார் அவர். இது 2வது முறை. இறைவன் கொடுக்கின்ற முறை எப்படி வரும்னு கேட்டா, இறைவன் இருக்கிற இடம் நம்முடைய ஆத்மாவில். அவன் ஒரு செய்தி அனுப்புறதுன்னா அங்கிருந்து தான் அனுப்புவான். அவன் வெளியிலே உடம்பிலே இருந்து உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது முடியாது. ஆனா உள்ளிருந்து வெளியில வருகின்ற விஷயம் என்பது ஒன்று இருக்கிறது. முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவன் அன்பும் நம் அன்பும் கலக்கும். இந்த அன்பு கலப்பதற்கு என்ன வழி? கலந்த அன்பாகி, நான் அன்றே சொன்னேன் போன நிகழ்ச்சியில முழுவதும் பேசுறது கலந்த அன்பு என்பதுதான். இந்த கலந்த அன்பு என்பது எப்படி வரும்? அவனுக்கும் நமக்கும் உள்ள கலந்த அன்பு என்ன? அப்ப அவனுக்கு அன்பு உண்டா, அருள் உண்டா, அல்லது கருணை உண்டா என்றெல்லாம் பார்த்தா, முதல்ல அன்பு. அவன் என் மேல் அன்பு செய்கிறான், நான் அவன் மேல் அன்பு செய்கிறேன். அந்த 2 அன்பும் கலந்த அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்தில் உள்ளது, அதாவது ஆன்மாவினிடத்தில் உள்ளது அன்புதான்.
அந்த அன்பு என்ன செய்யும் என்று கேட்டால் தாராளமாக வந்து கொண்டிருக்கும், தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். யாரை நோக்கி போகும் என்று கேட்டால் எதிரில் யாராவது துன்பம் உடையவர்களாக இருந்தால் அவரை நோக்கி போகும், அல்லது அந்த அன்பானது மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக போகும். இப்ப இறைவன் கொடுக்கிற அன்பு என்பது அப்படிப்பட்ட அன்பே இல்லை. இறைவன் அன்பு நம்மை நோக்கி வரும், நம்மை நோக்கி வந்து நம்முடைய அன்பை அதுதான் எழுப்பும். நமக்கு அன்பு திடீரென்று வரவே வராது. அந்த அன்பு வந்து ஆன்மாவில் உள்ள அன்பை எழுப்பும். நீங்க சிக்கலுக்கு உள்ளாடக்கூடாது. நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன்னு தெரியுமா, ஒண்ணுமில்லாத போச்சு, நாம் அடரம் இல்லை. இந்த அன்பை தோற்றுவித்தவன் யார் என்று கேட்டா அங்கிருந்து தான் இது வரும், இங்கிருந்து தான் அது எழுந்திருக்கும். அது அறிவாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் ஒன்று கிளர்ச்சி பெறுகிறது என்பதாக சொன்னால் அதற்கு மூலம் அங்கிருந்து வரணும். அங்கிருந்து வந்துதான் நம்முடைய உணர்ச்சியை அது கிளர்ந்து எழச் செய்யும், அன்பை அப்படி மேலெழச் செய்யும், ஞானத்தை மேல் எழச் செய்யும், செயல்பாட்டை மேலெழச் செய்யும். இப்ப இதில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் கலந்த அன்பு. காலப்போக்கில் இவர் என்ன வேற்றுமை காணுகிறார் என்று சொன்னால், நானும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பதனாலும் நீயும் என்னை நினைத்து கொண்டே இருப்பதனாலும் உன்னுடைய அன்பு வந்து என்னுடைய அன்பை எழுப்ப வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. தொடக்கத்தில் அது இருந்தது. தொடக்கத்திலே நீதான் எழுப்பினாய் என்பது உண்மை. ஆனா இப்ப என்ன ஆயிற்று என்று சொன்னால், உன்னை பற்றி அன்பு என்னிடத்திலிருந்து தானாகவே எழுகிறது, உன்னுடைய அன்பு தானாகவே என் மேல் வளர்கிறது. என்னிடத்தில் எழுந்திருக்கிற அன்பு நானா எழுப்பவில்லை, தானா எழுந்திருக்கிறது. நீயும் என் மேல் தானாக எழுந்திருக்கிறாய். அப்பொழுது ஒரு கலப்பு வருகிறது. அந்த அன்பு நமக்கு தேவை. இந்த பயிற்சிக்கு நாம எவ்வளவு நாள் ஆக வேண்டும் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு நேரமே வராது. ஏன்னா நாம இறைவனை வந்து சொல்லிட்டு போறதுன்னு வச்சுட்டு இருக்கிறோமே ஒழிய அவனை நாம வந்து கலந்து அனுபவித்தல் என்பது பற்றி நமக்கு எண்ணமே இல்லை. இப்ப காலையில் எழுந்து நான் வந்து திருவாசக சொற்பொழிவுக்கு போகணும்னு சொன்ன நான் என்ன பண்றேன், முதல்ல மற்ற வேலையெல்லாம் முடிச்ச பிறகு எந்த வேட்டியை கட்டுறது, எந்த சட்டையை போடுறது, உள்ள பனியன் எதை போடுறது, எதை அட்ஜஸ்ட் பண்றது, என்னென்ன எடுத்துக்கிட்டு போறது, என்னென்ன, அப்புறமாக நான் என்ன பண்றேன்னு சொன்னா சரி என்ன சொல்றது அப்படின்னு சிந்திக்கிறேன். அந்த திருவாசகத்தை நீங்கள் சொல்லும் பொழுது வந்து இன்றைக்குத்தானே சொல்லுகிறீர்கள், நாளைக்கு இந்த நேரத்துல திருவாசகம் சொல்றது இல்லையே. வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க போறோம், அடுத்த நாள் வேற ஒண்ணு சொல்ல போறோம், அந்த 15 நாள் கழிச்சு இந்த ஒரு மாசம் கழிச்சு இங்க பழைய அப்படின்னு திருவாசகம் சொல்ல போறோம், வேற ஏதாவது சொல்லும் போது நடுவில் திருவாசகத்தை சொல்லிக்கணும். அதை அவர் சொல்லல. அன்பு வந்து நீ எப்படி என் மேல் தடையறாது செய்கிறாயோ அதுபோல என் அன்பும் உன்னை நோக்கி தடையிலாது வந்து கொண்டிருக்கும். முதல்ல நீ எழுப்புறது வாஸ்தவம் தான், அதை நான் ஒத்துக்கொள்றேன். அப்ப நான் எனக்கு அந்த நிலை தெரியல. ஆனா தேவை என்று உணர்ந்து இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டா உண்மையிலேயே அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன். அதனால முடியாதுன்னு நினைக்காதீங்க, முடியும். அந்த பொருள் இது நான் சொல்றது தனியிடம் என்பதற்காகத்தான் அளவடையில காட்டு என்பதாக சொல்ல. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நின்று சிந்திக்க வேண்டும். இது கலந்த அன்பா என்ன ஏதோ கலப்பு, அந்த மாதிரி கலப்பு இல்லை. இது எழுப்ப எழும்புவது நம்முடைய அன்பு, எழுப்பாமலே எழும்புவது இறைவனுடைய அன்பு நம்மை நோக்கி. கலந்த அன்பு என்று சொன்னால் இது ரெண்டுமே கலக்காது. எழுப்ப எழும் அன்பும் எழுப்பாமலே எழுகின்ற அன்பும் இந்த இரண்டு ஒன்றா கலக்கவே கலக்காது.
அப்ப கலந்த அன்பு நமக்கு வேண்டும் என்று மணிவாசகர் சொல்றார் என்று சொன்னால் அது என்ன பொருள் என்று சொன்னால், நீண்ட நாள் பயிற்சியினாலே நீ என்னை நினைந்து எழுவது போல நானும் உன்னை நினைந்து நீ எழுப்பி நான் எழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சில பேர் சொல்லுவாங்களே, 3 மணிக்கு நான் காலையில எழுந்திருக்கும் நினைச்சு படுத்துட்டா 3 மணிக்கு எழுந்து எனக்கு அலாரம் தேவையில்லை. இதுவரை அலாரம் இருந்தது, அது எழுப்பத்தான் நான் எழுந்தேன். இப்போ அது தேவையில்லை, அந்த 3 மணிக்கு நான் எழுந்து விடு. அப்ப இறைவனிடத்தில் செலுத்துகின்ற அன்பு இருக்கிறது, அது இயற்கையாக எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய அன்பும் வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் கலப்பு ஏற்படும். அந்த கலப்பை நானாக உண்டாக்கவில்லை, அவன் நல்குகிறான். நல்குதல் என்பதற்கு நல் என்பது வெளிப்புறத்தில் ஈர்ப்பது. என்பது இருக்கிறது அந்த சொல்லுக்கு, அந்த எழுத்துக்கு என்ன பொருள் என்றால் வெளிப்புறத்தில் ஈர்ப்பது. வெளிப்புறத்தில் ஈர்க்கின்ற காலத்திலேயே உள்ளே இருப்பதை மறந்து விடுதல். வெளிப்புறத்தில் நாம் ஈர்ப்பு செலுத்துவோமேயானால் உள்ளிருப்பது மறந்துவிடும். இப்போ திருவாசகம் நம்ம புத்தகத்தை விரிச்சு வச்சுட்டு நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கோம், வெளியில ஒரு செய்தி வந்துட்டு சொன்னா இதை மறைத்து அங்கே போய்விடுவோம். அப்புறம் எதுவரையும் நான் படிச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை தொடங்குவோம். ஆக உள்ளிருப்பதை மறைத்து வெளியிலே உன்னை இழுப்பது என்பதற்கு நகாரம். என்ற எழுத்துக்குள்ள அர்த்தம் அது. இது டிக்ஷனரியில எங்க இருக்காது. நான் என்பது பற்றி சாத்திரத்துல வரும், அதை தவிர வேற எங்க வரும். என்பதற்கு உள்ளதை மறைத்து வெளியில் ஈர்ப்பு கொள்ள செய்தல். உள்ளதை மறைக்காமலும் வெளியில் ஈர்ப்பு இல்லாமலும் ஒரே இடத்தில் பதிந்து நாம் அதிலேயே இருக்குமாறு செய்வதற்கு நகரத்தை நீக்குவது. நகரத்தை நீக்குவது. நகரத்துக்கு நமக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. நகரம்னு சொன்னா இருக்கிறத மறந்துட்டு வெளியில பார்த்துட்டு இருப்போம். பராக்கு பார்த்தல். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பையன் புத்தகத்தை வச்சுட்டு பராக்கு பார்த்து கொண்டிருப்பது, இதை அணைத்து கொண்டிருப்பது என்று வருது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அந்த உள்ளதை உணர்தலும் வெளி ஈர்ப்புகள் இல்லாமல் இருப்பதும், அப்ப நல் என்று வரும். அந்த நல் என்பது நல். அதை செய்வது எது என்று கேட்டால் திருவருள் சக்தி தான் செய்யும், அருட்சக்தி தான் செய்யும். ஆக நல் என்று வருகின்ற இடங்கள் எல்லாவற்றிலேயும் பொதுவாக அருள் என்று கொடுத்திருப்பார்கள். நன்மை பெருகு அருள் நெறியே வந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சிவபெருமான் சொல்றார். ஆக நல் என்பதற்கு திருவருள் என்று ஏன் பொருள் செய்தார்கள் என்று கேட்டால், நல்ல எப்படி திருவருளை குறிக்கும் என்று கேட்டால், நகாரம் உள்ளதை மறைத்து வெளியிலே இழுக்கும். நகரத்துக்குள்ள இயல்பு. அவன் சொன்னா உள்ளதை உணரவும் வெளி ஈர்ப்புகளில் நாம் ஈடுபடாமல் இருப்பதும். இப்ப கான்சன்ட்ரேஷன் ஒரு பொதுவா சொல்லிடுறோம் ஒரு வார்த்தையில, அது திருவருள் அப்படி செய்யும். அத நல்கி அதை கொடுக்கிறான் என்ற பொருள் வருது. நல்குதல், கொடுத்தல் என்பது. அதுல என்ன ஒரு நுட்பம் என்று கேட்டால், அந்த கி என்ற அந்த எழுத்துல இருப்பது இந்த உடம்பில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அனுபவம் இங்கே கிடைக்கணும். அதாவது நீ தேவலோகத்துக்கு வா இல்ல கைலாயத்துக்கு வா, அங்க தரேன்னு என்ன ஏமாத்தாத. அங்கே நீ தரமாட்ட, நீ தருவேண்டு எனக்கு நிச்சயமா தெரியாது, உன்னை கண்டுபிடிக்கவும் முடியாது.
நல்குதல் என்பதற்கு பொருள் எடுத்த உடம்பிலேயே அதை நான் பெற வேண்டும். நா பிளஸ் அல் பிளஸ் கி, அந்த கி என்பது எடுத்த உடம்பு. பாவம், நான் திருவருள் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது, இந்த உடம்புல முடியாதுப்பா, அடுத்த பிறப்புல நான் உனக்கு அதை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து விடாதீர்கள். அப்பா அதெல்லாம் முடியாது, இப்பவே உனக்கு கொடுக்க முடியும், இப்பவே கொடு, இப்பவே அனுபவிக்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளவு பொருள்களையும் சேர்த்து பெருமான் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள், நான் அப்படியெல்லாம் கேளாதவன் ஆதரனாலே சிறியேன். பல பேர் உங்ககிட்ட வந்து என்னென்னமோ கேட்டு அதெல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறார்கள். இப்போ அப்பரடிகள் தில்லைக்கு வருகிறார். நானும் வந்து தில்லையில அங்கே இருந்தும் பார்த்தேன், இங்கிருந்து போயும் முன்னால் நின்று பார்க்கிறேன். ஒரு நாளாவது என்று வந்தாய் கேட்கவே இல்லையே, ஒரு நாள் கூட கேட்கல. அவரு சொல்றார், அவரை கேட்டா அதான் நான் முதல் வரியிலே சொல்லிடுவேன்ப்பா, நீ அதை படிக்காம 4வது வரியில் போட்ட என்ன பண்றது? ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. நீ ஒன்றி இருந்து நினைந்தா அவன் தானா என்று வந்தான்னு கேட்பான். நீ ஒன்றி இருந்து நினைக்கிறது இல்லை, அதனால அவனும் கேட்கறது இல்லை. இவ்வளவு குறைகளையும் நீக்குவதற்கு மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒன்றையாவது வாழ்நாள் முழுவதும் நினையுங்கள். நல்கி, இறைவனுக்கே ஒரு பெயர் நல்கி, அதுக்காகத்தான் காட்டி அந்த அளவிடையை போடுறார். இந்த இடத்துல நீ வேகமா படிக்காதேப்பா, அந்த காட்டி போட்டிருக்கிறேன், நல்கி வரும்போது கண்ணில அப்படி நீர் வர வேண்டும். நீயா கொடுக்க வேண்டுமேப்பா, எனக்கு தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தேவை எனக்கு தெரியாது, நீ கொடுக்க வேண்டும். ஏன் இப்ப ரொம்ப பேர் ஆண்கள் வீட்டுல அப்படி இருக்கிறாங்களே, சமையலுக்கு என்னென்ன தேவைன்னு தெரியாது, லிஸ்ட் வந்தா கையெழுத்து போட்டு பணம் கொடுத்துருவாங்களே ஒழி, என்ன தேவைன்னு தெரியாம நாம இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நீதானே இப்ப எனக்கு கொடுத்து கொண்டு இருந்தாய், நான் வந்து இப்படி நினைக்காத மாதிரி செய்து கொண்டு இருந்தாயே. அந்த வார்த்தையை அனுபவிக்க வேண்டும் நீங்கள். நல்கி, பொருளுக்கே போகக்கூடாது. நல்கி, நல் என்று சொன்னால் எது நமக்கு தேவையோ அதை மறைத்து தேவையில்லாதவைகளில் நம்மை இழுத்து முடிச்சு போட்டு வச்சிருக்கிறியே. அல் திருவருள் ஒன்றுதான் நமக்கு தேவையை இன்னும் என்று தெரிவிக்கும், வேற யாராலும் தெரிவிக்க முடியாது. சின்ன வயசுல சாப்பிட சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் போனா கொஞ்சம் விளையாடுறான்னு சொல்லுவாங்க, அப்புறம் படிடான்னு சொல்லுவாங்க, மார்க் வாங்கன்னு சொல்லுவாங்க, படிச்சு உச்சவத்து, இவ்வளவுதான் உலகத்துல சொல்ல முடியும். நிலைத்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு உரிய வாழ்வை நமக்கு அளித்து அமைக்கிறவன் நல்கி என்ற பெயர் பெறுகிறான். அதை நீங்க முதல் காரணம் கலந்த அன்பு. அது எங்கிருந்து வரும்? கசிந்து உள் உருகும் நலம், உள்ளமே உருகும் சொல்ற. உள் என்பதற்கு ஆன்மா, ஆன்மாவே உருகும். இவருக்கு சொல்றார், மெய்தானரம்பி விதர்விதத்து, அது வெளியிலிருந்து உள்ள போற முறை, அது வெளியிலிருந்து உள்ளே போகிற முறை. நீங்க திருக்கோயிலுக்கு வெளியிலிருந்து உள்ளே போகிறீர்கள், பெருமானே வெளியில உள்ளிருந்து வெளியிலே வருகிறார். பெருமானே உள்ளிருந்து வெளியிலே வரும் பொழுது ஆன்மாவை எடுத்துக்கொள்ளாமல் வரவே மாட்டான். எந்த உற்சவம் எந்த கோயில் நடந்தாலும் சரிதான், பரம்பொருள் வெளியிலே புறப்படுகிறது என்பதாக சொன்னால் முன்னே இருக்கிற வாகனமாகிய ஆன்மாவை அழைத்து கொண்டுதான் அது வரும். நாம வேணா வெளியில வந்து வாகனங்கள் அது இது வைக்க, அது வேற விஷயம். பெருமான் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை அடிப்படையாக கொண்டுதான் வரும். இந்த ஆன்மா அதைத்தான் பார்க்கும், அது இதைத்தான் பார்க்கும். இந்த ரெண்டுக்கு நேர் தொடர்பு உண்டு, நடுவில் எதுவும் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, ரெண்டும் நேர். அதே மாதிரி கலந்த அன்பாகி உள் உருகும் நலம். நாம முதல்ல தொடங்குறது மெய்தான் அறிந்து சொன்னாலும் கூட அந்த கலந்த அன்பு வந்த பிறகு முதல்ல உள்ளம் உருகும். உள்ளம் உருகிய பிறகு அந்த உருக்கம்
அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்த விவகாரங்களுக்கு வந்து உருக்கும். அதன் பிறகு உடம்புக்கு வரும். அதோடு நின்றுடாது. அது எதிரில் இருக்கிறவர்களையும் உருக்கும். இப்ப எனக்கு வந்து கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நிலை இருக்கிறது என்பதாக சொன்னால் நீங்க உருகணும். இல்ல அவருக்கு தனியா உருகி இருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இங்க இல்லைன்னு அர்த்தம். இதற்கு வந்து கட்டளைக்கல் நீங்க தான். அவருக்கு உள் உருக்கம் உண்டு. எப்படி தெரிந்து கொண்ட? ஏன் உள்ளம் உருகுதே? உங்கள் உள்ளம் உருகினால் அதை உருக்குகின்ற என் உள்ளம் ஏற்கனவே உருகிவிட்டது என்பது பொருள். அது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேருக்கும் உள் உருக்கம் இல்லை. கலந்து உள் உருகும் நலம். நான் வந்து உட்கார்ந்த உடனே நீங்க நினைக்கிறேன் திருவாசகம் சொல்ல போறான்னு நினைக்கிறீங்க, இவ்வளவுதானே? இல்லை இல்லை, அவர் உள்ளத்தை உருக வச்சு என்னையும் ஆழ வச்சு அவரும் ஆழ்தொட்டு எரிஞ்சு போவார் அப்படிங்கிற நிலை வந்தால் திருவாசகம் இங்கே அனுபவப்படுகிறது என்பது பொருள். அதுவரையில் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனுபவம் என்பது நான் வந்து உட்கார்ந்த உடனேயே நீங்கள் அழணும். எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை, உங்களுக்கு உட்கார்ந்து இருக்க முடியல வலி என்பதற்காகவோ அந்த மாதிரிலாம் இல்லை. இறைவனை நோக்கி அழுகு, இறைவன் எழுப்புகின்ற அழுகு. அது இரண்டாவதாக சொல்றார். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம். இல்லையே, அது இல்லாமையினால் நான் சிறியேன்னு சொல்றேன். அந்த நிலை எனக்கு இல்லாமையினால் நான் சிறியேன். சிறியன்னா பெரிய முதல் மந்திரியாக இருந்தவர் சொல்றார், நான் சின்னவனாச்சே. சிறியன்னா என்ன பொருள் என்று கேட்டால், இந்த பரிமாற்றம் என் முன்னால் மக்களுக்கும் எனக்கும் நடைபெறவில்லை என்பதாக சொன்னால் நான் சிறியவன். அப்படி சிறியவனாக இருந்த என்னை நீ நல்கி, நீ எல்லாவற்றையும் எனக்கு நகாரத்தை நீக்கி இந்த உடம்பிலேயே திருவருளை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை நீ எனக்கு கொடுத்தாய். அதனால் உன்னை நான் நல்கி என்று சொல்லுகிறேன். நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி. அதன் பிறகு கலந்த அன்பாதல் ஒன்று, கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நிலம் தன்மேல் வந்தருளி. என்னை நீ அங்கே கூப்பிட்டு அது தருகிறேன் என்று சொல்ல இல்லை. என்னை நீ அங்க வா நான் உனக்கு தரேன் என்பதாக சொல்லவே இல்லை. சுந்தரர் மடத்துல படுத்திருக்கிறார். சுந்தரர் மடத்துல படுத்திருக்கிறார். ஒரு முதியவர் வந்து அடுத்த திணையில படுக்கிறார். வந்து படுத்துட்டு இருந்தா பரவாயில்லை, ரெண்டு பேரும். இவர் காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி அவர் தலை மேல காலை நீட்டுறார். அவர் கொஞ்சம் சுகவாசி சுந்தரர், மற்றவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப சுகமா இருக்கிறவர். சுகம்னா அந்த அணிகலன் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் சுத்தமா தூய்மையா எல்லாம் இருப்பார். அவர் அந்த முடி அதோட அப்படியே அந்த மாப்பிள்ளை திண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய திண்ணு அதை படுத்துட்டு இருக்கார். இந்த முடி மேல இது வந்து முதல்ல பார்த்தாரு, என்ன அப்படி செய்யறியே அப்படின்னாரு. அவரே சமாதானம் சொல்லிவிட்டார். இந்த வயசாகி போனா இந்த மாதிரி இருக்கும் போன்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டார். இன்னொரு பக்கம் அவரு தொந்தரவு கொடுக்கும். அங்கேயும் இந்த கால் வருது. அப்போ அவருக்கு கோபம் வருது. அவர் மறைஞ்சு போகிறார். அந்த திருவடி இவரை தேடி வந்தது. அப்படி நம்மையும் தேடி திருவடி வர வேண்டும். நம்மையும் தேடி திருவடி வர வேண்டும். திருவடி எப்படி வரும் என்று கேட்டால், அது உணர்வு நிலையாகவும் வரும், அன்பாகவும் வரும், நம்மை அணைக்கும், நான் பக்கத்திலேயே இருக்கிறேனே என்பதாக சொல்லும், நமக்கு தைரியம் சொல்லும். நீழ்கடல்கள், நான் சென்ற மாதத்திலே அது பற்றி சொன்னேன்.
நம்முடைய வரலாறு எப்பொழுது தொடங்கிற்றோ அன்று முதல் இன்று வரை நம்மோடு தொடர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு காட்டுவான். அதை சம்பந்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்னார். நீ தொடக்கத்திலே இருந்து ஒரு வழி வைத்து என்னை எப்படி 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 எல்லாம் கொண்டு வருகிறாயோ அப்படி அப்படியெல்லாம் நான் இதுவரையிலும் நீயும் நானும் எப்படி தொடர்புடையவளாக, நாம இல்ல அவன் நம்மோடு எப்படி தொடர்பு கொண்டு என்னென்ன செய்தான் என்பதை பட்டியலே நமக்கு போட்டு சொல்லுகிறார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். அந்த அடிப்படையில் பாடிய தமிழ் தான் திருநெறிய தமிழ். இந்த அனுபவத்தில் பாடியது. நீ எனக்கு அந்த டேட்ல என்னோட இப்படி இருந்த, அடுத்த டேட்ல இப்படி இருந்த அந்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறி என்று இந்த நெறிக்கு செய்த இந்த அதாவது திருமுறை நெறிக்கு பெயர் கொடுத்தார். சைவிதாந்த நெறின்னு சொல்றது அதிலிருந்து புரிந்தெடுக்கப்பட்ட சாரு. திருமுறை நெறி என்று சொன்னால் வாழ்க்கையில் இறைவனோடு தொடர்ந்து சம்பந்தம் உடையவர்கள் அந்த சம்பந்தத்தை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழுது அழுது புறப்பட்டு இப்படி இப்படி எல்லாம் செய்தாயே, இப்படி இப்படி எல்லாம் செய்தாயே. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஆப்ரேஷன் பண்ணி வந்த உடனே ஐயா நீ தெய்வம் மாதிரி எனக்கு இதை கொடுத்தே நாம சொல்றோம், அவனை பாராட்டுறோம். அது வேணான்னு சொல்ல இல்லை. அதை விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கிறான், வைத்தீஸ்வரன் கோயில் ஆள் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வைத்தீஸ்வரன் கோயில் தான். அவன் அங்கிருந்து எங்க முதல் தொடக்கத்தில இருந்து இன்று வரையிலும் அவன் ஒரே டாக்டர், நம்ம ஃபேமிலி டாக்டர் அவர் தான். அவன் எல்லாத்தையும் செய்யறான், பட்டியல் கொடுக்குறான். நீ இப்படி இப்படி இருந்தபோது உன்னை இப்படி இப்படி காப்பாற்றினேன். இது வெறும் உடல் நோய் மட்டுமல்ல, மனநோய், ஆன்மாவுக்கு இருக்கின்ற அழுக்கு எல்லாவற்றையும் நீக்குகின்ற ஒரு வைத்தியன் என்பது போல. அப்படி வைத்தியத்துறை மட்டுமல்ல, அப்படி நம்மோடு ஒட்டி உணர்ந்து நெகிழ்ந்து ஒன்றாகி போனவன் சிவனும் ஆன்மாவும். அதனால முதலில் உள்ளத்தில் தோன்றுகிறது அப்படிங்கிறார். உள் உருகும் நலம். இப்ப மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னு ஒரு ப்ராசஸ் சொல்றார், ஒரு முறை சொல்லுகிறார். அதுவும் சரி. ஆனால் அதுக்கும் மூலம் எது என்று கேட்டால் உள்ளே இருந்து வெளியிலே வருகின்ற முறைதான். அதை எனக்கு கற்பித்தான். உள் உருகும் நலம். அதன் பிறகு நேராகவே நமக்கு வருகிறார். நிலந்தன் மேல் வந்தருளி. நிலந்தன் மேல் வந்துன்னு சொன்னாலே போதும், அருளின்னு சொல்லுவானே. மடத்து சம்பிரதாயம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. மடத்து சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, எந்த சொல் சொன்னாலும் சுவாமிகளுக்கோ சன்னிதானம் சொன்னால் அருளுதல் ஒன்று சேர்த்துக்கிட்டே வரணும். அவர் எழுந்தருளினார், எழுந்தருளிய பிறகு இங்கே அமர்ந்தருளினார், நின்றருளினார், திருக்கை வழக்கம் செய்தருளினார், எல்லாத்திலையும் ஒரு அருள் ஒன்று போடுதல் வேண்டும். இது மடத்த சம்பிரதாயம் சொல்லுவாங்க. மாணிக்கவாசகன் சம்பிரதாயத்துக்கு அர்த்தம் சொல்றார். நிலன் தன்மேல் வந்து, நிலத்தின் மேலே அவன் வருகிறான் என்பது நமக்காக அல்ல, நிலத்துக்கு. அது இந்த நிலம் நல்ல நிலமாக இருந்து தெய்வதன்மையை விளைவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது திருவருள். இப்போ நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க சொல்லக்கூடாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 100 வருஷத்துக்கு முன்னால அந்த தொடக்க காலத்தில் எப்படி இருந்துன்னு பார்த்துருக்கணும். காடும் கரம்புமா ஆளே அடி வைக்க முடியாத இடம். இன்னைக்கு நீங்க தார் ரோடு போட்டு கார்ல போய் நல்லா அங்க போர்ச்சுகோல கார் நிறுத்து உள்ள போறீங்க வரீங்க அப்படின்னா அந்த உழைப்பு யாரை சேர்ந்தது? அன்றைக்கு அதை பார்த்திருக்கணும். அன்றைக்கு சிதம்பரத்தை பார்த்தவங்க அந்த பக்கம் போகவே மாட்டார்கள். முதல்ல போனவர் திருவேற்களத்துக்கு நம்ம ஞான சம்பந்தர் தான். அதுக்கே அவர் இங்க இருக்கிறது திருவேற்களம் போயிருக்கார் அவர். அதன் பிறகு நிலம் என்று சொன்னால் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பார்வையில் பட்டது, அதுதான் உருவாயிற்று. அதுபோல நிலத்துக்கு ஒரு ஆற்றலை உண்டாக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு திருவருள் வேண்டும். நிலத்துக்கு ஒரு ஆற்றல்.
அதைத்தான் சொல்ல நிலம் தன்மேல் வந்து. இந்த நிலத்துக்கு ஒரு ஆற்றல். சில இடத்துல போய் நின்றாலே நமக்கு உருக்கம் வரும், சில இடத்தில் போய் நின்றால் கோபம் வரும், சில இடத்தில் போய் நின்றால் இந்த உள்ளூர் அழுகை வரும். அந்த நிலத்தில் இயல்பு. நீ வந்து நின்ற காரணத்தினாலே அந்த அருள் எனக்கு கிடைத்தது. அது நிலம், நிலத்தின் மேல் வருதல். நிலம் தன்மேல் வந்து அந்த நிலம் செழிக்க வேண்டும் என்று அவன் அமைத்தான். அது நான் முன்னமே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தஞ்சாவூர் சிறந்ததா, அதாவது சோழ நாடு சிறந்ததா, பாண்டி நாடு சிறந்ததா? காரணம் என்ன என்று கேட்டால், இறைவன் 2 இடத்திலும் நடந்திருக்கிறான். இங்கேயும் நடந்திருக்கிறான். தஞ்சாவூர் திருவாரூருக்கு வந்து சுந்தரருக்காக வேண்டி 4 முறை 3 முறை அந்த வீதியில தெருவுதூரம் நடந்தாய் அப்படின்னு சொன்னான். இங்க தெருவில் மட்டும்தான் நடந்தான். எங்க ஊர்ல மண்ணை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டே நடந்தான். தேர்வுல மட்டும் நடந்தான். அது 2 நாடு நமக்கு வந்து சிறப்பு தான். அதில் நாம் வந்து அதில் வேறுபாடு சொன்னா அந்த மாதிரி ஒருத்தர் பேசிக்கொள்ளும் போது அதை விருப்பமா சொல்லுவார்கள். நீ வந்ததனால் நீ ஒருவன் உண்டு என்பது எனக்கு தெரிந்தது. மணிவாசகர் வரலாறே இல்லையானால் இந்த உலகம் குடிமுழுகி போய்விடுமா என்ன? உலகத்தில் நிலைநிறுத்த முடியாத ஒரு கருத்தை நிலைநிறுத்திய பெருமை மாணிக்க வாசகரால் தான் உண்டு. வேற யாராலும் கிடையாது, எந்த அடியுள்ளாலும் கிடையாது. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நிலைநாட்டினார் என்று கேட்டால், எல்லா உயிர்களிடத்திலேயும் இறைவன் இருக்கிறான் என்ற கொள்கை யார் நிலைநாட்டினார்கள்? நம்ம சொல்லிவிட்டு இருக்கிறோம், வார்த்தையில சொல்லிவிட்டு இருக்கிறோம். ஒரு அடி கொடுத்தான் பாரும் அந்த மாறன், பெரும்படி 1 கொடுத்த உடனே அடிச்சவனுக்கும் அடி விழுந்தது. உலகத்தில் உள்ள அவ்வளவு உயிர்களுக்கும் அடி விழுந்தது. என்ன உண்மை வந்தது என்று கேட்டால், இந்த வந்திருக்கான இந்த ஆள் இவன் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலேயும் கலந்திருப்பவன் இவன். அந்த வரலாற்றை வேற யார் வரலாற்றாலும் விளக்க முடியாது. இது ஞான சம்பந்தரோ அல்லது நாவுக்கு குறை சொல்லலை, வளர்க்க முடியாது. இந்த ஒரு அடிபட்டதனாலே இறைவன் எல்லா உயிர்களிலேயும் கலந்திருக்கிறான் என்ற ஒரு உண்மை இந்த வரலாற்றால் தான் நமக்கு வந்தது. இந்த அடி அவன் அடித்தவன் சரி, இன்னொன்று வேலை செய்யவில்லையானால் இறைவனாக இருந்தாலும் கூட அடிபட வேண்டும். இந்த உலகத்தை நியதி அதுதான். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே நிம்மதியா போறது என்பதாக வைக்கக்கூடாது. அவனுடைய வேலையை அவன் கட்டாயம் செய்தே தீர வேண்டும். அந்த உண்மையால வருது. இருந்தாலும் தத்துவத்துறையில எல்லா இடத்திலேயும் இறைவன் இருக்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வரலாறு வந்து அதை உண்மை என்று சொன்னது என்று சொன்னால் அது மணிவாசகர் வரலாறு தான். அவன் அடித்த உடனேயே அந்த அடி அடித்தவன் முதுகிலேயும் பட்டது. எந்த இடத்துல அந்த பெருமான் மேல அந்த அடிபட்டதோ அந்த அடி அவன் மேலேயும் அதே இடத்துல பட்டது. உலகத்து உயிர்கள் அவ்வளவு பேர் மேலேயும் பட்டது. அப்போ எல்லா பொருளிலேயும் இந்த ஆள் கலந்திருக்கிறான் என்ற ஒரு உண்மை, அந்த தத்துவ உண்மையை விளக்குவதற்கு வேற எந்த நிலையிலேயும் நமக்கு வந்து வரலாறு கிடையவே கிடையாது. நிலம் தன்மேல் வந்து நிலத்துக்கு உரிய ஆக்கங்களை வழங்குவதற்காகத்தான் நிலத்துக்கு வருகிறார். அந்த ஆக்கம் நம் ஒருவருக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக வந்து அந்த மாதிரி செய்யுது. இதை நீங்க வந்து நம்ம தமிழகத்தை தவிர வேற எந்த இடத்துல செய்ததாக நீங்க சொல்ல முடியும்? அமெரிக்காவில் பண்ணா, ஆப்பிரிக்காவில் பண்ணா, ஆஸ்திரேலியாவில் பண்ணா. இங்கே அது நமக்கு அனுபவம். அந்த மண்ணில் நாம் புரண்டாலும் கடவுளை இல்லை என்று சொன்னாலும் கூட கடவுள் என்ற ஒரு வார்த்தை இல்லை என்று யாரும் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை மறுக்கலாம் போகலாம். அந்த மாதிரி அந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை உண்டு என்பதை ஒத்துக்கொண்டவர்கள் தான் அனைவரும். காரணம் இந்த நிலம். இந்த நிலத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா பிறந்தா அந்த பிறந்த போது அந்த எண்ணம் வந்து விடுகிறது. அதனால நிலம் தன் மேல் வந்தருளி, நிலத்தின் மேல் நிலத்தில் வந்தருளி சொல்லலாம். நிலம் தன் நிலத்தை அருள் செய்ய வேண்டும் என்றும் நினைக்கிறான். நிலத்தை அருள் செய்ய வேண்டும் என்றும் நினைக்கிறான். அடுத்தும் சொல்லுகிறான்,
நீ என்னை நோக்கி கைலைக்கு வர வேண்டாம், உன் நிலத்தில் நான் இருக்கிறேன். நிலத்தின் பெருமையை சொல்ற. காரைக்கால் அம்மையார் ஒரு படி மேலே போய் அங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னார். நீங்க எங்க இருக்குது என்று போகிறீர்களோ அங்க நான் போய் பார்த்தா அங்க இல்லை. அந்த நீ தேடி போறால் இங்கதான் இருக்கானே ஒழி அங்க ஒருபடி மேலே. ஆக பெருமான் அப்பர்களை பொறுத்தவரையிலே நீ வர வேண்டாம்ப்பா, நான் அங்கேயே இருக்கிற உனக்கு எல்லாமே இருக்கு, ஏன் நீங்க வர வேண்டும் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். காரைக்கால் அம்மையாருக்கு அப்படி அவங்க அந்த முதல் பீச்சில் போனவர்கள் அங்க போய் பார்த்துட்டு இல்லை, இங்கதான் இருக்கிறான். அந்த உண்மையை தேடி இந்த இடத்தில் இருக்கிறான் என்று அந்த இடத்திலேயே நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம தான் புறக்கணிக்கிறோம் திருவாலங்காட்டை. அவங்க அங்கதான் இருக்கிறான். முதல் கூத்து ஆடிய இடம் இங்குதான். அவ்வளவும் சொல்லி முதல் கூத்து ஆடிய இடம் இது. அதன் பிறகு மற்ற சபைகளிலே ஆடி இருக்கிறார். முதல் கூத்து அங்கேயே அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நிலம் தன்மேல் வந்தருளி, இந்த நிலத்தின் மேல் அவனுக்கு ஒரு ஆர்வம். நிலம் தன்மேல் வந்தருளி நம்முடைய வரலாற்றை சொல்லுகிறான். நீழ்கடல்கள் காட்டி நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள், அப்புறம் காட்டி, அது அளவடையில சொல்றார். அங்க நிறுத்தி முன்னேர்ந்து கொஞ்சம் நினைத்துப்பார். கலந்த அன்பு உள் உருக்கும் நலம் நிலந்தன்மேல் வருதல். நிலந்தன்மேல் வந்தாலும் பொதுவான பொருள் எல்லாருக்கும், பொதுவான அருள் எல்லாருக்கும் உண்டு. சிறப்பான அருள் ஒருவர், அவருக்காக தான் வந்திருக்கார். அவருக்கு சிறப்பும் மற்றவர்களுக்கு பொதுவும். அதாவது மணிவாசகருக்காக வந்தான் இறைவன் என்று சொன்ன அது சிறப்பு. ஆனால் அப்போது மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பயன் இல்லையா என்று கேட்டால் மற்றவர்களுக்கும் பயன் உண்டு. மற்றவர்கள் பொது பயன் உண்டு, அவனுக்கு சிறப்பு பயன் உண்டு. ஆண்டவர்லாம் வந்து அருளி நிலந்தன்மேல் வந்து, நிலத்துக்கு அருளி எனக்காக, அதாவது நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவன் வந்து வந்து அருள் செய்கிறான். நம் அனைவருக்காகவும் தனித்தனியாகவும் அவன் வருவான். வந்து இவ்வளவு செய்திகளையும் அனுப்பான். இந்த செயல்தான் உள்ளிருந்து வருகின்ற அவனுக்கும் நமக்கும் கலந்த அன்பினால் வருகின்ற ஒரு செயல் என்பதாக தொடங்கி அந்த தொடக்கம் முடிவு பெறுவதை நீழ்கடல்கள் காட்டி. அப்ப இந்த உலகத்துல இந்த திருவடியை காட்டிட்டு போனா சரியா போச்சா? வந்தேன், திருவடியை காட்டுறான், பார்த்தேன். ஆனால் அங்கங்க திருவடிகளை எடுத்து வச்செல்லாம் மாணிக்க வாசகர் அமைச்சேன்னு சொல்லி இருக்கிறார்கள். சிதம்பரத்தில் கூட அந்த மாதிரி உண்டு, திருவடி இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தரிசிக்கிறது அப்படின்னு. அவர் சொல்றாரு, நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி என்று சொல்லும் பொழுது, அந்த உறவை சொல்லும் பொழுது கடல்கள், கடல் என்பது காலை குறிக்காது, காலை குறிக்கவே குறிக்காது. காலில் போடப்படுகின்ற அணி அது ஒலிக்கும். அந்த ஒலியின் மூலமாக நமக்கு ஞானமும் இன்பமும் கிடைக்கும். கடல்கள் காட்டி, கடல்கள் மூலமாக உண்மை ஞானத்தையும் உண்மை இன்பத்தையும் கொடுப்பான். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். தில்லையில் ஆடுகின்ற கூத்திலே அது ஆனந்த நடனம். தில்லையில் நடைபெறுகிற நடனம் இருக்கிறதே அது ஆனந்த நடனம். திருவாலங்காட்டில் நடைபெறுவது ஊழி நடனம். ஒவ்வொரு யுகத்திலேயும் நடைபெறுகின்ற எல்லா ஆன்மாக்களையும் பாதுகாக்கிற நடனம் ஊழி நடனம். தில்லையில் காட்டுவது ஆனந்த நடனம். ஆனந்தம் என்பதற்கு பொருள் ஆன்மா உயர்ந்து உயர்ந்து மேலே சென்று பேரின்பத்தை அனுபவிப்பது. அந்த பேரின்பத்திற்கு தடையாக இருப்பது அறியாமை. அந்த அறியாமையை நீக்குவதற்கு அவன் ஊன்றிய காலினாலே எழுப்புகின்ற ஒலி,
தூக்கிய திருவடியின் மூலம் எழுப்ப பெறுவது ஓசை. இது ஒலி. ஓசை ஒலியலாம் ஆனான் கண்டாய் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டையும் ஒரே நேரத்தில் நாம் அனுபவிக்கின்ற பேரு தில்லையில் நமக்கு உண்டு. ரெண்டையும் அனுபவிக்கும் போது ஊன்றிய காலினால் சுத்த ஞானம் நமக்கு வருகிறது. தூக்கிய காலிலே இருக்கின்ற ஓசையினாலே சுத்த இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். கடல் காட்டின்னு சொன்ன உடனே காலை காட்டிட்டு போய்விட்டார் அப்படின்னு பொருள் அல்ல. சிதம்பரத்தில் அந்த இடத்திலேயே உண்மை ஞானத்தையும் உண்மை இன்பத்தையும் அனுபவிக்க செய்தான் என்பதுதான் நீள்கடல்கள் காட்டி. இவ்வளவு கருத்துகளையும் சேர்த்து நீங்க காட்டி என்ற அளவடையின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா காட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு அது பொது பொருளாக ஆகிவிடும். நின்று சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் ஒரு முறையை சொல்லுகிறேன், அது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். கலந்த அன்பு வேண்டும். உருகி வெளியிலே வர வேண்டும். நிலம் தன்மேல் வருவான் நிலத்துக்கு பெருமை செய்ய அருளி. அதில் நமக்கும் அது உண்டு. நீள் கடல்களை திருவடியில் கடல் ஒலி கேட்கும். நீள் கடல்கள் காட்டி. நீள் கடல்கள் அதாவது குழந்தைக்கு தண்டை முதல்ல ஒலி செய்யும் கருவியை காலில் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது குழந்தை எங்கே இருக்குதா அங்கே ஒழிச்சாங்க அந்த ஒலியை கேட்டுக்கொண்டே அது என்ன பண்ணி கொண்டிருக்கோ நமக்கு தெரியும். அது மாதிரி இறைவன் இப்போது நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை ஒலியின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஓசையின் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஓசை ஒலியாக நமக்கு அந்த திருவடி எப்போதும் காட்டிக்கொண்டே இருக்கிறான். இவ்வளவும் நீங்கள் நினைத்தால் காட்டு என்ற அளவடைக்கு பொருள் வரும். இதுதான் உண்மையான அனுபவ முறை. இது உள்ளிருந்து வருகின்ற அனுபவ முறை என்பதாக ஒரு தனி ப்ராசஸ். அதனால மெய்தான் அரும்பு விதிர்வித்து என்பது மறுக்கல் அவர். அது ஒரு ப்ராசஸ் பொதுவாக வருவது. எல்லாரும் அழும்போது நானும் அழறேன் அப்படிங்கிற மாதிரி வருவது. இது உனக்காக அழுவது, உனக்காக பெருமான் அழுவது. அதில் உள்ளிருந்து வருகின்ற நிலை. இதனால் வருகின்ற பேர் என்னது? அதை இந்த காட்டு என்ற அளவடையினால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கலந்த அன்பு ஒன்று, உள் உருகும் நலம் ஒன்று, நிலந்தன்மேல் வந்து அருளுதல் ஒன்று, நீள் கடல்கள் ஆன்மாவில் நம் நெஞ்சில் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒலியை பிடித்தால் திருவாசகத்தின் உண்மை பொருள் தெரியும். திருவாசகத்தின் உண்மை அனுபவம் வரும். அதை சொல்லுகிறார். இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீங்க அதை படிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் படியுங்க. அப்படி படிச்சீங்கன்னா இந்த காட்டி என்ற அளவடை நீட்டி வைப்பதனுடைய காரணம் தெரியும். உள்ளுக்குள்ளேயே நீங்க திருவாசக அனுபவத்தை பெற முடியும் என்பதாக சொல்லுகிறார் என்று ஒரு அமைப்பு சொல்லி ஒரு சிறிது இடைவேளைக்கு பிறகு மீளவும் நாம் சிறப்பாக தொடங்கலாம் என்பதாக சொல்லி முடிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.